ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோருக்கும் அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ். வீட்டில் அவன் இல்லையா, கவலையே படாதீங்க. எல்லோரு வீட்லேயும் வச்சுருக்கிற குக்கரை வச்சே நம்ம ரொம்ப ஈஸியாக ப்ளம் கேக் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. நம்ம கடையில் வாங்குகிற ப்ளம் கேக்கை விட நீங்கள் இந்த மாதிரி ப்ளம் கேக் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கடையில் அதிக காசு கொடுத்து வாங்குறதுக்கு வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு முறை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும் இந்த மாதிரி தான் செய்வீங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துருக்கேங்க. இது ஃப்ரெஷ்ஷாக ஆரஞ்சு பழத்துலேருந்து எடுத்த ஜூஸுங்க. இப்போ அடுத்ததாக இதில் கோல்டன் கலர் கிஸ்மிஸ் பழம், அதாவது உலர்திராட்சை இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். கருப்பு கலர் உலர்திராட்சை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் டூட்டி ஃப்ரூட்டி, கொஞ்சமாக வால்நட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக முந்திரியையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. உங்ககிட்ட நீங்கள் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பாதாம் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. நான் இதில் க்ரீன் கலர் டூட்டி ஃப்ரூட்டி தான் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது கலர் டூட்டி ஃப்ரூட்டி இருந்தாலும் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாங்க. 1 மணி நேரம் நல்லா ஊற போடும்போது தான் கேக் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் லைட்டாக சூடானதும் இதில் 2/3 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. சர்க்கரையை இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரிஞ்சிடாமல் இருக்குங்க. கரிஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது. நல்லா தேன் கலரில் வரும். அது வரைக்கும் நீங்கள் சர்க்கரையை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நல்லா தேன் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு நல்லா குறைவான தீயில் வச்சுட்டு இதில் 2/3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. இதை நீங்கள் சேர்க்கும் போது ரொம்ப கவனமாக நம்ம செய்யணுங்க. அடுப்பை கண்டிப்பாக குறைவான தீயில் வச்சுட்டு தண்ணி சேர்த்துக்கங்க. ஹை ஹீட்டில் வச்சுட்டு நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு இது கரிஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குறைவான தீயில் வச்சுட்டு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எந்தவித கெட்டிகளும் இல்லாமல் கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாங்க. தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் இதை யூஸ் பண்ணணுங்க. இப்போ அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கங்க. இது கூடவே 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுக்கணுங்க. அதனால் பார்த்திங்கன்னா இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து அரைச்செடுக்க போகிறோம். இந்த ஏலக்காய் நீங்கள் சேர்க்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற விதையை மட்டும் எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த தோல் நமக்கு தேவையில்லைங்க. நான் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அந்த தோலை வெளியே எடுத்துட்டேங்க. நீங்கள் சேர்க்கும் போதே விதையை மட்டும் எடுத்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நல்ல பவுடராக கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து அரைக்கும் போது நல்ல ஃபைன் பவுடராக நமக்கு அரைப்பட்டுரும். இப்போ அடுத்ததாக அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேங்க. பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து சேர்த்துருக்கேங்க. அடுத்ததாக இதில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் தான் கண்டிப்பாக சேர்க்கணுங்க. மற்ற எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்மெல் அடிக்கும். அதனால நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டரை கூட உருக்கி எடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இதுக்கு மேலே ஒரு வடிகட்டி வச்சுட்டு இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்க்கும்போது கேக் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. மைதா மாவு அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்து செய்யும்போது கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. இப்போ அடுத்ததாக இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துருந்தோம் பார்த்திங்களா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ஆரஞ்சு ஜூஸில் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து சேர்த்துக்கலாங்க. இப்போ கடைசியாக இதில் நம்ம சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நம்ம சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி சேர்க்கும்போது தான் கேக் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் கிடைக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேரமலைஸ் பண்ண சர்க்கரையை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம பேக் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக கேக் டின்னோட சைஸுக்கேற்ப பட்டர் பேப்பர் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு சில பேருக்கு வந்து இது தெரியாது இல்லையா, ஸோ அதுக்காக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு ஷேர் பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்து இந்த மாதிரி பட்டர் பேப்பரை நீங்கள் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து இந்த மாதிரி 2ஆக மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து எடுத்துகிட்டு இந்த கேக் டின்னை இது போல் கவுத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இது போல் சென்டரில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி வச்சுட்டு இது போல் ஒரு சிசரை வச்சு சுற்றி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணிடலாங்க. பாருங்கள், இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேக் டின்னோட சைஸுக்கேற்ப அழகாக ரவுண்டாக கிடச்சிருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக இந்த கேக் டின்குள்ளே நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது போல் அந்த கேக் டின்னில் உள்ளே வந்து சுற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதுக்குள்ளே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்த பட்டர் பேப்பரை வச்சிடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் தடவிட்டு உள்ளே வைக்கும்போது நல்லா ஒட்டிக்கும். இப்போது அடுத்ததாக நம்ம வந்து இந்த சைடுலேயும் பட்டர் பேப்பர் வைக்கணும் இல்லையா, அதை வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து சென்டரில் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ வந்து அந்த சைடில் இருக்கிற அந்த பட்டர் பேப்பரை வந்து இது போல் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நம்ம இந்த கேக் டின்னில் ஒட்டிடலாங்க. நம்ம எண்ணெய் தடவி இருக்கிறதுனால ஈஸியாக அது வந்து ஒட்ட முடியுங்க. இந்த மாதிரி சுற்றி ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து ஒட்டுறதுக்கு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு இந்த சைடில் இருக்கிற அந்த பட்டர் பேப்பருக்கு பாருங்கள், அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக சிசரை வச்சு கட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் வந்து இது போல் சைடில் வந்து ஒட்டிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பட்டர் பேப்பர் வந்து ஈஸியாக கட் பண்ணி நம்ம வந்து கேக் டின்னில் வச்சிடலாம். ஒரு சில பேருக்கு இது வந்து தெரிஞ்சிருக்காது இல்லையா, ஸோ அதனால தான் நான் வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கேங்க. உங்கள் வீட்டில் பட்டர் பேப்பர் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. இதில் வந்து எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்த பேட்டரை வந்து நீங்கள் டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்குள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த பேட்டரை வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இது வந்து மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக முந்திரி எடுத்து இது போல் நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி வந்து நான் வந்து மேலே வந்து தூவி விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா இதில் வந்து உலர் திராட்சை இருக்குது பாருங்கள், அதையும் கொஞ்சம் எடுத்து இது போல் நான் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சுருக்கேங்க. ஸோ நமக்கு பேக் பண்ணி வரும்போது கேக் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அடுப்பை நல்லா குறைவான தீயில் வச்சுட்டு இந்த குக்கர் மூடியில் வந்து கேஸ்கெட் போடாதீங்க. கேஸ்கெட் போடாமல் மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அடுப்பை நல்லா குறைவான தீயிலேயே வச்சுட்டு சூடு பண்ணிக்கோங்க. குக்கர் நல்லா 10 நிமிஷத்துக்கு சூடானதுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கேக் டின்னை வந்து நம்ம மெதுவாக உள்ளே வச்சிடலாங்க. குக்கர் சூடாக இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக பார்த்து வைங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு குக் பண்ணிடலாங்க. மூடி போடும்போது குக்கர் மூடியில் வந்து கேஸ்கெட் போட வேண்டாங்க, அதே போல் வெயிட்டும் போட வேண்டாங்க. இது அப்படியே மூடி போட்டு அடுப்பை வந்து ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் லோக்கும் மீடியமுக்கும் மத்தியில் இருக்கிற மாதிரி வைங்க. மீடியமுக்கு கொஞ்சம் கம்மியாக லோக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் தீயில வச்சுட்டு கேக் வந்து பேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக அந்த கேக் வந்து சூப்பராக பேக் ஆகி வந்துருங்க. எனக்கு வந்து 50 நிமிஷத்துலேயே கேக் வந்து சூப்பராக குக் ஆகிருச்சுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற கேஸ் ஃப்ளேமை பொறுத்து சில நேரங்களில் கொஞ்சம் டைம் எடுக்குங்க, சில நேரம் நமக்கு 1 மணி நேரம் கூட ஆகலாங்க. இப்போ வந்து இது நல்லா வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இது போல் நம்ம வந்து ஒரு டூத் பிக் அல்லது ஒரு கத்தியை வந்து சென்டரில் விட்டு பாருங்கள். இதில் வந்து நமக்கு மாவு ஒட்டாமல் வரணுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம கேக் வந்து சூப்பராக பேக் பண்ணி எடுத்துட்டோன்னு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நீங்கள் வந்து கையை வச்சு தொட்டு பார்க்கும்போதும் கையில் ஒட்டாமல் வரணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்து கட் பண்ணிடலாங்க. நீங்கள் இதை அவனில் செய்ய போகிறீங்க அப்படின்னா 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷத்துக்கு அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேக் டின்னை உள்ளே வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் 50 நிமிஷத்துக்கு நீங்கள் பேக் பண்ணிங்கனாலே கேக் பெர்ஃபெக்டாக பேக் ஆகிடும்.
கேக் வந்து இன்னும் லைட்டாக சூடாக இருக்கிறதுனால நான் வந்து கையில் வந்து ஒரு க்ளவுஸ் போட்டுட்டு இதை வந்து கவுத்தி எடுத்திருக்கேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேக் வந்து எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபெக்டாக பேக் ஆகிருச்சுன்னு. ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் இது போல் ப்ளம் கேக் செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும் நீங்கள் இதே போல் தான் செய்வீங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடையில் அதிக காசு கொடுத்து வாங்குறதுக்கு வீட்லேயே இது போல் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.